1 2 3 எண்ணிக்கை சொன்னாலும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவாராம். இது என்னப்பா ரொம்ப டூ மச்சா இருக்கு. இது புரியறதுக்காக நாங்க ஒரு கதை சொல்லுவோம். ஒரு பெரிய பட்டிமன்றம். பள்ளிக்கூட வாத்தியார் சிறந்தவரா, கல்லூரி வாத்தியார் சிறந்தவரா, பேராசிரியரா, பள்ளி ஆசிரியரா அப்படின்னு பட்டிமன்றம். இந்த பக்கம் பள்ளி ஆசிரியர் வரார். அவர் பேசுறார். பள்ளிக்கூட ஆசிரியர் தான் சிறந்தவர். ஏன்னா பள்ளிக்கூட ஆசிரியருக்கு தான் பெருமாளுடைய அருள் கிடைக்கும்னார். எப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நாங்க அட்டண்டன்ஸ் எடுக்கும் போது கேசவா உள்ளேனையா, நாராயணா உள்ளேனையா, மாதவா உள்ளேனையா, ஒரு 4 பசங்களாவது பெருமாள் பேர் வச்சுட்டு இருப்பான். நாங்க அவன் பேரை படிக்கிறோம். அட்டண்டன்ஸ்ல பேர் படிச்சு அட்டண்டன்ஸ் எடுத்தா என் நாமத்தை பாடினான்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். ஆனா இந்த அனுகிரகம் அந்த கல்லூரி பேராசிரியருக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் எப்படி அட்டண்டன்ஸ் எடுப்பார்னா 1 SR 2 SR 3 SR 1 2 3 சொல்லி எடுத்துடுறார். அதனால எதிரணியில் உள்ள கல்லூரி பேராசிரியர் கோதண்டராமன் அவர் பேரில் உள்ள கோவை எடுக்கட்டும்னு சொல்லி பள்ளி ஆசிரியர் உட்காந்துட்டார். இப்போ கோதண்டராமன் புறப்பட்டு வந்தார். கல்லூரி பேராசிரியர் அவர் மைக்க பிடிச்சார். யார் சொன்னது? கல்லூரி பேராசிரியருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். நான் 1 2 3 தான் அட்டண்டன்ஸ் எடுப்பேன். 1ன்னு சொல்லும் போது இந்த உலகத்துக்கே முதல்வன் ஊழி முதல்வன் நான் தான், என்னத்தான் சொன்னான்னு அனுகிரகம் பண்ணுவான். 2ன்னு சொன்னா பிராட்டி பெருமாள் 2 பேர் நாங்க தான், எங்களை தான் சொன்னான்னு அனுகிரகம் பண்ணுவான். 3ன்னு சொன்னா ரகசியத்ரயம்னு சொல்லக்கூடிய 3 மந்திரங்கள், திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம், என்னத்தான் சொல்றது, என்னத்தான் சொன்னான்னு அருள் புரிவான். 4ன்னு சொன்னா 4 வேதங்களால் போற்றப்பட்டவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 5ன்னு சொன்னா 5 நிலைகளில் இருப்பவன் நான் தான், பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை, என்னத்தான் சொன்னான். 6ன்னு சொல்றியா, ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ்னு 6 குணம் கொண்டவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 7ன்னு சொல்றியா 7 மலைக்கு மேல நிக்கிறவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 8ன்னு சொல்றியா 8 எழுத்து மந்திரம் போற்றுவது என்னத்தான் சொன்னான். 9 என்று சொல்கிறாயா, நவ நிதிகளால் ராமானுஜரால் துதிக்கப்பட்டவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 10ன்னு சொல்றியா 10 அவதாரம் எடுத்தது நான் தான், என்னத்தான் சொன்னான். நீ நம்பர் சொல்ல சொல்ல அந்த நம்பரும் என்னைத்தான் குறிக்கும்னு சொல்லி பகவான் அனுகிரகம் பண்ணிடுவான். இதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டார் நடுவர். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம், நம்மாழ்வார் பாடினது. அதனால சும்மா இருக்க நேரத்துல 1 2 3 சொன்னாலும் அந்த 1 2 3க்கும் பகவானை நினைச்சுட்டு சொன்னோம்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்ப இந்த நாம சங்கீர்த்தனம் நாக்குல அப்பப்ப பகவானுடைய நாமத்தை வச்சுட்டு அப்பப்ப அவருக்கு டயல் பண்ணிட்டே இருந்தோம்னா பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். இது 2வது விஷயம்.